குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம தமிழில் பாடம் 3 யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற கதை பகுதி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். நம்ம வீட்டில் அப்பா நமக்கு பொம்மையெல்லாம் விளையாட வாங்கி தருவாங்க இல்லையா? அந்த பொம்மையை அக்காவோ அண்ணாவோ உடைச்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இல்லையா? எனக்கு அதே பொம்மை தான் வேணும். அப்பா என்ன பண்ணுவார்? நான் உனக்கு வேறு பொம்மை வாங்கித்தரேன், புதுசாக வாங்கித்தரேன், பெருசாக வாங்கித்தரேன், இன்னும் அதை விட சூப்பராக வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம்? இல்லை, அவள் உடைச்ச அதே பொம்மை தான் எனக்கு வேணும்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. மரியாதை ராமன் கிட்ட ஒரு விசித்திரமான வழக்கு வருது. அது என்ன வழக்குனா, உழவர் ஒருவர் மீது அரபு வணிகர் அந்த வழக்கு தொடுக்கிறாரு. அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பித் தர சொல்லுங்கள் என்று கூறினார். அவர் என்ன சொல்கிறாரு? அந்த அரபு வணிகர் மரியாதை ராமன் கிட்ட, ஐயா, இந்த உழவர் அவங்களோட மகன் கல்யாணத்துக்காக ஊர்வலம் விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஊர்வலம் போகிறதுக்காக என்னோடய யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஆனால் அந்த ஊர்வலத்தில் யானை இறந்து போச்சு. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானைதான் வேண்டுமென அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். உடனே உழவர் சொல்கிறாரு, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போச்சு. அதுக்குரிய விலையாவது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வேறு யானையாவது வாங்கி தரேன் அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அந்த இறந்து போன அதே யானை தான் வேண்டும்னு அடம் பிடிக்கிறாரு. நான் என்ன செய்கிறதுன்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்திற்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். அவர் உழவர் அவர்கிட்ட சொன்னதும் அவர் என்ன பண்ணுறாரு? 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம், உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். உழவர்கிட்ட மட்டும் தனியாக என்ன சொல்கிறாரு? நீங்கள் நாளைக்கு நீங்களாகவே வர வேணாம், உங்களை அழைத்து வருவதற்காக நான் அந்த வணிகரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். அதாவது, நீங்கள் மட்டும் வராதிங்க, அவங்க வந்ததும் நான் உங்களை அழைத்து வர உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ண சொல்கிறாரு? அவரோட கதவுக்கு பின்னாடி பழைய பானைகள்லாம் அடுக்கி வச்சு அந்த கதவை தாழ்பால் போடாமல் வைக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிறத நாம் நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உழவரும் மரியாதை ராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். உடனே உழவர் என்ன பண்ணுறாரு? அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வீட்டோட கதவுக்கு பின்னாடி பழைய பானைகளை அடுக்கி வைக்கிறாரு. அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. உடனே அந்த அரபு வணிகர் என்ன பண்ணுறாரு? அவர் வீட்டுக்கு உழவரோட வீட்டுக்கு கோபமாக அவரோட வீட்டு கதவை தட்ட அவர் தான் கதவை தாழ்பால் போடல இல்லையா? உடனே அந்த பின்னாடி அவர் கதவுக்கு பின்னாடி அடுக்கி வைத்திருந்த பானைகள் எல்லாம் ஒவ்வொன்றா கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி போச்சு. அப்போது அந்த வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர், வணிகரே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலம் காலமாக போற்றி வைத்திருந்த பழம்பானைகள் இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மை சும்மா விடப் போவதில்லை, எனக்கு இதே பானைகளை திருப்பித் தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார் வணிகர். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். உடனே அவர் என்ன பண்ணுறாரு?
வீட்டுக்குள்ளேருந்து உழவர் வந்து, வணிகரை ஏன் இப்படி செஞ்சிட்றீங்க? எங்கள் வீட்டில் வந்து காலங்காலமாக இந்த பழம்பானைகளை போற்றி வைத்திருக்கிறோம், இதையெல்லாம் இப்படி உடச்சிட்டிங்களே, உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு வந்து இதே பானைகளை வந்து நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு. உடனே வணிகருக்கு வந்து என்ன செய்வதுன்னு தெரியல. இருவரும் என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்திற்கு போகிறாங்க. உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என்கிறீர்கள், உழவரோ உடைந்து போன தம் பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார். ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார் என தீர்ப்பு அளித்தார். உடனே என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அந்த உழவர் வீட்டில் நடந்ததை மரியாதை ராமன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மரியாதை ராமன் வந்து, ஐயா நீங்கள் வந்து இறந்து போனவனோட அருமையான குதிரையை வந்து திருப்பி தரணும்னு கேட்குறீங்க, ஆனால் உழவர் வந்து அவங்களோட உடைஞ்சு போன பழைய பானைகளை வந்து திருப்பி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவங்களோட பானையை கொடுத்துட்டிங்கன்னா அவரும் உங்களோட யானையை திருப்பி கொடுத்துருவார் என அவர் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாரு. அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதை ராமன், ஐயா வணிகரே, உம்மாலே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். உடனே வணிகர் என்ன சொல்கிறாரு, என்னை மன்னித்து விடுங்க ஐயா, என்னால் வந்து பழைய பானைகளை தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்து மரியாதை ராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, வணிகரே, உங்களாலே வந்து பானைகளை திருப்பி தர முடியாது அப்படின்னா உழவரால் மட்டும் எப்படி தர முடியும்? அதனால் பானைக்கும் யானைக்கும் சரியாக போயிடுச்சு அப்படின்னு அவர் தீர்ப்பளிக்கிறாரு. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு.